விழிப்புணர்வு தொடர்பாக துறை சார்ந்த பல்வேறு வல்லுநர்கள் இம்மன்றத்திற்கு வருகை தந்துள்ளனர். அவர்களை கரவொலியோடு வரவேற்று யாருக்கேனும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வினாக்களாக கேட்கலாம் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, பெண் புள்ளிகளால் மன அழுத்தம் ஏற்படுமா என்பது குறித்து விளக்கம் தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாடல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தாங்க வந்திருக்கோம். உலக வெண்புலிகள் தினமா அவேர்னஸ் ஈவெண்ட் இங்கே நடக்க போகுது. நிறைய குழந்தைகள் ஒரு பார்லிமெண்ட் மாதிரி செட்டப்ஸ்லாம் வச்சுட்டு நிறைய விஷயங்கள் பண்ண போகிறதா கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் அது எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ளேயும் தான் இருக்குது. வாங்க ஈவெண்ட்டை போய் பார்க்கலாம். வெண்புள்ளிகள் ஸ்டார்ட் ஆகிற டைமில் இருக்கும் போதே மக்களுக்கு மக்கள் இல்லை, இந்த பர்சன் அவங்க யார் அஃபெக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு மன ரீதியாக மென்டலி தே வில் கெட் டவுன் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். பட் கம்ப்ளீட்டாக அவங்களோட பாடி ஃபுல்லாக மாறினதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு புரிதல் வந்துடும் நான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் இருந்த அந்த அவேர்னஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்க அவேர்னஸ்க்கும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குதா? நிச்சயமாக இருக்குது. என்னென்னா என் பக்கத்தில் கூட ட்ரெயினில் இருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சு போயிருக்காரு. எனக்கு அங்கங்கே இருந்துச்சு. அப்போது அது மாதிரி நிறைய இருந்தது. இப்போ 25 வருஷத்தில் நாங்கள் நிறைய மாற்றிருக்கோம். இது ஒரு வெளிப்புற அழகை மெச்சிற உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா வெளித்தோற்றம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற இடத்துல அந்த வெண்புள்ளி மாதிரி வந்ததுன்னா அது அந்த தோற்றத்தையே ஒரு மாதிரி சிதைச்சிடும். அதனால் அவங்க மன உளைச்சலுக்கு போகிறது இயல்பானது தான். ஸோ அதை எதிர்கொள்கிற ஒரு மன உறுதியும் எதிர்கொள்கிறதுக்கான அந்த வெண்புள்ளி குறித்த தகவல் அவங்களுக்கு உதவி செய்யும். அந்த தகவலை கொண்டு சேர்க்கறதுக்கு தான் இதை நடக்குது. மாண்புமிகு உறுப்பினர் பவித்ரா அவர்கள். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, வெண்புள்ளி வந்தவர்களுக்கு தோல் வெள்ளை நிறமாக மாறுவது ஏன் என்பது குறித்து விளக்கம் தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். வெண்புள்ளி என்பது நம்ம உடம்பில் உள்ள தோலுடைய நிற மாறுபாடு மட்டுமே. நம் உடம்பில் உள்ள வெள்ளை அணுக்கள் தோலுக்கு நிறம் தரும் மெலனோசைட்ஸ்களை தவறுதலாக தாக்கி விடுவதால் மெலனின் உற்பத்தி தடைபடுது. அதனால் தோல் வெள்ளை நிறமாக மாறிவிடுகிறது. இதன் காரணமாக உடம்பில் வெண்புள்ளி ஏற்படுகிறது என்பதை தங்கள் வாயிலாக இந்த மன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, வெண்புள்ளி எனப்படும் விட்டிலைகோவும் வெண்தோல் நோய் எனப்படும் அல்பினிசம் என்பதும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதா என்பது குறித்து விளக்கம் தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த இரண்டிற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அல்பினோஸ் வேறு, அல்பினிசம் வேறு, விட்டிலைகோ வேறு. அல்பினிசம் எனப்படுவது பிறக்கும் போதே உடலில் நிறமிகள் இல்லாமல் பிறக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுவது. அவர்களுடைய கருவிழி கூட பார்ப்பதற்கு வெள்ளை வெள்ளையர் என்று இருக்கும். அமெரிக்காவில் வாழக்கூடிய கருப்பின மக்களில் 10,000 பேரில் ஒருவருக்கும், வெள்ளையர்களில் அதாவது வெள்ளை நிறமுடையவர்களில் 36,000 பேரில் ஒருவரும், ஆப்பிரிக்க நாடுகளில் 5,000 பேரில் ஒருவரும் அல்பினிசமாக பிறக்கிறார் என்பதை புள்ளி விவரம் சொல்கிறது. இதனுடைய உலக சராசரி 20,000 பேரில் ஒருவர் அல்பினிசம் என்ற நிலையில் இருக்கு. அதே விட்டிலைகோ எனப்படும் வெண்புள்ளிகள் பிறக்கும் போது உடல் நிறமிகளோடு பிறக்கிறார்கள். பிறகு ஒரு குறிப்பிட்ட வயதில் அந்த நிறமி செல்களை இழக்க தொடங்குகிறார்கள். இது ஆட்டோ இம்யூன் குறைபாடு காரணமாக மெலனோசைட்டுகள் அழிக்கப்பட்டு மெலனின் என்ற நிறமி உடலில் சுரக்காததால் ஏற்படுகிறது. ஆக வெண்புள்ளிகள் பிறப்பிற்கு பிறகு வருவது அல்பினிசம், பிறப்பின் போதே உடலில் நிறமிகள் இல்லாமல் பிறப்பது என்பதை தங்களின் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, வெண்புள்ளி உள்ளவர்கள் சன்ஸ்கிரீனை பயன்படுத்தலாமா என்பது குறித்து விளக்கம் தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். விளம்பரத்துறை அமைச்சர் அவர்கள். வெண்புள்ளி ஏற்பட்டவங்க கண்டிப்பாக சன்ஸ்கிரீனை பயன்படுத்தலாம். எப்போ பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, சில நிமிடங்களுக்கு மேல வெயிலில் இருக்கிற சூழ்நிலை ஏற்படுதுன்னா அவங்க தாராளமாக சன்ஸ்கிரீனை பயன்படுத்தலாம். அதை விட சில மாற்று ஏற்பாடு குடையை பயன்படுத்துவது. குடையை பயன்படுத்துவதனால தோல்ல ஏற்படக்கூடிய கொப்பளங்கள், தோல்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்மளால தடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, வெண்புள்ளி ஏற்பட்டவங்க வெயில்ல இருக்கிறதுனால அவங்க தோல்ல நிற வேறுபாடு ஏற்படுது. அதனால அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. எனவே இதை தடுக்கணும்னு கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா குடையை பயன்படுத்தணும். தேவைப்படுகிற சமயத்துல அவங்க சன்ஸ்கிரீனை பயன்படுத்தலாம் என்பதை தங்களின் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மருந்து எடுத்துக்கொண்ட சில நிமிடங்களில் வெண்புலிகள் மறைந்து விடும் என்று பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் விளம்பரம் செய்கிறார்களே, அதனை நம்பலாமா என்பதை குறித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன்.
மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, நமது மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டது போல பல பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் இது போன்ற போலி விளம்பரங்கள் இடம்பெற்றுள்ளது. இவ்வகை விளம்பரங்களில் வரும் மருந்துகளால் நமக்கு 1% கூட பயன் கிடையாது. இவ்வகை மருந்துகளை உட்கொண்டால் நமக்கு பின்விளைவுகள் மட்டுமே வரும் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதனை அறியாமல் பலர் தன் பணத்தையும் இழக்கிறார்கள், தன் நிம்மதியும் இழக்கிறார்கள். வெண்புள்ளிகள் மறைய வேண்டும் என்று விரும்புபவர்கள் மருத்துவர் அனுமதியின்றி இது போன்ற போலி விளம்பரங்களை நம்ப வேண்டாம் என அவையில் உள்ள அனைவருக்கும் தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வெண்புள்ளிகளால் மன அழுத்தம் ஏற்படுமா என்பது குறித்து விளக்கம் தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, வெண்புள்ளியால் மன அழுத்தம் ஏற்படும். ஆனால் வெண்புள்ளிகள் உள்ள அனைவருக்கே மன அழுத்தம் ஏற்படுமா என்றால் என்னால் சொல்லிவிட முடியாது. இது பற்றின விழிப்புணர்வு உடையவர்கள் இது வெறும் சாதாரண தோலில் ஏற்படும் நிற மாற்றம்தான் என்று கடந்து விடுவார்கள். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இது பற்றின விழிப்புணர்வு இல்லாத பொழுது அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. இதற்கு காரணம் எல்லாம் நம்மை போன்ற மனிதர்களால் தான். வெண்புள்ளி உள்ளவர்கள் சமூக விழாக்களில் கலந்து கொள்வது அவர்களுக்கு பெரும் சிக்கலாக ஏற்படுகிறது. உதாரணமாக, அவர்கள் ஏதேனும் விழாக்களில் கலந்து கொள்வதற்கு அவர்களை உற்று பார்ப்பதும் மற்றும் அவர்கள் காதும் கேட்கும்படி தவறாக பேசுவதும் மற்றும் ஒதுக்கி வைப்பது போன்ற நடத்தை மாற்றங்களால் அவர்களுக்கு மேலும் மன அழுத்தம் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க வேண்டும், தடுக்க வேண்டும். அதற்கு இந்த வெண்புள்ளிகள் குறித்து நாம் முழுமையாக அறிந்து கொண்டு இது பற்றின விழிப்புணர்வை நாம் பெற வேண்டும், நம் சமூகத்தினருக்கு அளிக்க வேண்டும். வெண்புள்ளியில் ஏற்பட்டவர்கள் நீச்சல், குளம் உள்ளிட்ட அனைத்து பொது இடங்களையும் பயன்படுத்தலாம் என்பதை தங்கள் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அரசு எடுத்த நடவடிக்கை குறித்து விளக்கம் தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்டதைப் போல வெண்புள்ளி உள்ளவர்களுக்கு சில நிறுவனங்கள் வேலை தர மறுப்பது என்பது உண்மைதான். ஆனால் அந்த நிறுவன தலைவர்களை அழைத்து வெண்புள்ளி குறித்து விழிப்புணர்வு கூட்டம் நடத்தியதில் அவர்கள் புரிந்து கொண்டு வெண்புள்ளி உள்ளவர்களுக்கு வேலை அளித்து நம்மை போல் சராசரி மனிதராக மதித்து நடத்தும் சூழலை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது என்பதை தங்கள் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வெண்புள்ளியை வெண்குஷ்டம், வெண்கூட்டம்னு பொதுமக்கள் சொல்றாங்க. இதை தடுக்க அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பொதுமக்கள் சில பேர் தன்னோட அறியாமையால இப்படி சொல்றாங்க. இதை தடுக்க தான் 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டு இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி மாநிலமா மாறி இருக்காங்க. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்ட பெயர்கள்ல கூப்பிடுறது சட்டப்படி தவறு. வெண்புலிகள் இல்லைன்னா விட்டிலைகோல் மட்டும்தான் அழைக்கிறது சரியானது. இதனை இந்த அவைக்கு தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, எங்கள் தொகுதியில சில கல்வி நிறுவனங்கள் வெண்புள்ளி ஏற்பட்ட குழந்தைகளை சேர்க்க மறுப்பதா புகார் வருது. இதற்கு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்பது குறித்து விளக்கம் தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். வெண்புள்ளி என்கிற விட்டிலைக்கோ பரம்பரையாக பரவும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது தப்பு. ஏன்னா நம்ம ஜீன்ல நம்ம முன்னோர்களோட பண்பும் அவங்களோட நோய்கள் மட்டும்தான் கடத்தப்படுகிறது. இந்த வெண்புள்ளி என்பது ஒரு நிறமாறுபாடு. இந்த நிறமாறுபாடுலாம் பரம்பரையா பரவாது என்பதை தங்களின் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பப்பாளி, மாதுளை, புளி, சாத்துக்கொடி, அன்னாச்சி, ஆரஞ்சு, மாங்காய், மாம்பழம், ஊறுகாய், எலுமிச்சை, குளிர்பானங்கள், அசைவ உணவுகள், தயிர், மோர், உளுந்தவடை, உளுந்த போண்டா, உளுந்து அப்பளம், நெய், வெண்ணெய், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் போன்ற உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும். மேலும் அதிக ரசாயனம் கூடிய சோப்புகளையும் பயன்படுத்தவே கூடாது என்பதை தங்களின் வாயிலாக இம்மன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒருவருக்கு உடலில் இயல்பான தோல்களின் நிறத்தை மாற்றுவதே டி பிக்மெண்டேஷன் சொல்றாங்க. உடல்ல 90% மேலான வெண்புள்ளிகள் ஏற்பட்டவங்களுக்கு டி பிக்மெண்டேஷன் தான் சிறந்த சிகிச்சையாக இருக்கிறது. மருந்து கொடுக்கப்பட்ட பிறகு 2 மணி நேரமாவது பாதிக்கப்பட்டவரோட தோல் மற்றவங்களோட தோல் மீது நேரடியாக படாமல் தவிர்க்கணும். டி பிக்மெண்டேஷன் என்பது நிரந்தரமானது. திரும்பவும் நிறத்தை பெறுவது என்பது சாத்தியமே இல்லை என்பதையும் தங்கள் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் நதீரா அவர்கள். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, வெண்புள்ளிகளுக்கும் தைராய்டு சுரப்பிக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விளக்கம் தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, வெண்புள்ளிகளுக்கும் தைராய்டு சுரப்பிக்கும் தொடர்புள்ளதா என்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டுள்ளார். ஆமா, வெண்புள்ளி உருவாக ஒரு முக்கிய காரணமே நம்ம உடலில் ஏற்பட்ட ஆட்டோ இம்யூன் குறைபாடு.
அந்த ஆட்டோ இம்யூன் குறைபாடு நம்ம உடல்ல இருக்க தைராய்டு சுரப்பி சீராக வேலை செய்யாததால உருவாகுது. அதனால வெண்புலிகளுக்கு சிகிச்சை எடுக்கிறவங்க தைராய்டு சுரப்பி சீராக வேலை செய்ய சிகிச்சை எடுத்தா வெண்புலிகள் குறைய வாய்ப்புள்ளது என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள் என்பதை தங்களின் மூலம் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் கயல்விழி அவர்கள். தோல் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதா என்பது குறித்து விளக்கம் தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். வெண்புலிகளால் தோல் புற்றுநோய் ஏற்படும் என ஒரு வதந்தி பரவல் இருக்கு. உண்மை நிலவரம் என்னன்னா, வெண்புலிகளால் பாதிக்கப்பட்டவருக்கு தோல் புற்றுநோய் வரும் அபாயம் மிக மிக குறைவு என்பதை தங்களின் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ராம்சரண் அவர்கள். ஸ்கின் கிராஃப்டிங் சிகிச்சை குறித்து விளக்கம் தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்கின் கிராஃப்டிங் என்பது வெண்புள்ளி ஏற்பட்டவர்களுக்கு செய்யப்படும் ஒரு வகையான சிகிச்சை முறையாகும். இந்த சிகிச்சை முறையில் இயல்பான நிறத்தில் உள்ள தோலை எடுத்து வெண்புள்ளி ஏற்பட்ட இடத்தில் பொருத்துவதாகும். இந்த வகையான சிகிச்சை முறையை ஸ்கின் கிராஃப்டிங் என்பர். இதை தங்கள் மூலமாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் யஸ்கிதா அவர்கள். வெண்புள்ளி ஏற்பட்டவர்கள் செய்யக்கூடிய பொதுவான தவறுகள் பற்றி விளக்கம் தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரம் இல்லாத மருந்துகளை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம வெயில அதிக நேரம் இருப்பது, தேவையற்ற உடல் தளர்ச்சிகளை பயன்படுத்துவது, முக்கியமா சரியான உணவு பழக்கம் இல்லாமல் அவற்றை எல்லா தவறுகளையும் சரி செய்து கொண்டால் கண்டிப்பாக விட்டிலை கொடுக்கக்கூடிய அவர்களும் பொதுவான மனிதர்களுக்குள் வாழ முடியும் என்று தங்களின் வாயிலாக இந்த மன்றத்திற்கு தெரிவிக்கிறேன். நன்றி. வெண்புள்ளி பாதிக்கப்பட்டவர்களில் 12% குடும்பத்தில் தான் பெற்றோர் அல்லது குழந்தைகளுக்கு வெண்புள்ளி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால் வெண்புள்ளிகள் இருக்கும் பெண்ணிற்கு பிறக்கும் குழந்தைக்கும் வெண்புள்ளி வரும் என்று உறுதியாக சொல்ல முடியாது என்பதை தங்கள் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்த அளவில் தோற்றத்தை விட குணமே ஒரு பெண்ணுக்கு அழகை தருகிறது. சமூகம் தனது மனநிலையை மாற்றிக்கொண்டால் இப்பிரச்சனை ஏற்படாது என்பதை தங்கள் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் பி. காவ்யாஸ்ரீ. குறள் 2. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உரி அற்றால் அளவைந்து உண்ணுக அவ்வுடம்பு பெற்ற நெறியுத்து 6. குறள் 4. அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூக்க துவர பசித்து. நன்றி, வணக்கம். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணி ஊறுபாடு இல்லைவிற்கு. நன்றி, வணக்கம். குறள் 6. இடிவந்து உண்மாட்கண் இன்பம் போல் நிற்கும் களிப்பேர் இறையான் கண் நோய். குறள் 7. தீயளவன்றி தெரியான் பெருந்துண்ணி நோய் அளவின்றி படும். விழிப்புணர்வு உறுதிமொழி. லூகோடெர்மா விட்டிலைகோவை தமிழில் வெண்புள்ளிகள் என்று அழைக்க வேண்டும். வெண்குஷ்டம் என்று தவறாக அழைப்பதை தடை செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்து உள்ளதை நான் அறிவேன். வெண்புள்ளிகள் உள்ள மாணவர்களை பள்ளிகள் கல்லூரிகளில் சேர்க்க மறுப்பதோ பாரபட்சமாக நடத்துவதோ கூடாது. அப்படி நடத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதை நான் அறிவேன். வெண்புள்ளி ஒரு தொற்று நோய் அல்ல. தொழுநோய்க்கும் வெண்புள்ளிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது தோலில் ஏற்படும் நிறமி குறைபாடாகும். இது தோலின் செல்கள் போதுமான மெலனின் நிறமையை உற்பத்தி செய்யாததால் தோலில் தோன்றும் வெண்மையான திட்டுகளாகும். இக்குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவரை தொடுவதன் மூலம் வெண்புள்ளி பரவாது என்ற அறிவியல் உண்மையை வெண்புள்ளிகள் உள்ளவர்களிடமும் என் பெற்றோரிடமும்
உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் எடுத்துக் கூறுவேன். வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு பெற்ற உலகின் முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் என உறுதி கூறுகிறேன். இன்னைக்கு வெண்புள்ளியை பத்தி பேசுனீங்கல்ல, வெண்புள்ளி இன்னைக்கு யாரோட? மைக்கேல் ஜாக்சனோட நினைவு தினமா கொண்டாடுறோம். அவர் யார் தெரியுங்களா? என்ன போல சிகப்பா உள்ள ஒரு நபர். சந்தேகம் வருது இல்ல? என் கலர்ல இருந்தார் அவரு. அவர் எப்படி வெள்ளையா மாறினாரு? உடனே நிறைய பேர் என்ன சொன்னாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாருன்னு. காக்கா பறக்குதுன்னா கண்ணுக்குட்டியும் தூக்கிட்டு பிறக்குதுன்னு கப்சா விட்டாங்க. உண்மை அதுவல்ல. நம்ம உடல்ல ஒரு கிருமி வருதுன்னா அதை சாப்பிட்டு அழிக்கிறதுக்கு நம்மள்ட்ட உடம்புல ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கு. அதுக்கு பேர் இம்யூனிட்டின்னு பேரு. அந்த இம்யூனிட்டியில முதல் செல்லாக பங்கெடுக்கக்கூடிய செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்கள் ஒரு சில டைம்ல கிறுக்கு பிடிச்சிக்கும். அது என்ன கிறுக்கு பிடிச்சிக்கும்னா, நம்ம உடம்புல உள்ள செல் எது, வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா எது அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய தெரியாம புத்தி பேதலிச்சு போயிடும். அப்ப என்ன செய்யும்? நம்ம செல்லையே சாப்பிடும். நம்ம செல்லுல என்னன்னா முக்கியமா தோல்ல இருக்கிற நிறமி செல், அதுக்கு பேர் மெலனோசைட். மெலனின்ங்கிற ஒரு பிக்மெண்ட சொல்றது. சைட்னா செல்லு. அந்த செல்லையே சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த செல் நிறமி மெலனின்ங்கிற இந்த கருப்பு நிறத்தை சுரக்கிறத விட்டுரும், மறந்துடும். அது உடம்பு ஃபுல்லா அப்புறம் என்ன செய்யும்? பரவ ஆரம்பிச்சிடும். இப்படி பரவி வெள்ளையா மாறினவர் தான் மைக்கேல் ஜாக்சன். அந்த காலகட்டத்தில் உங்களை மாதிரி நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு உண்மையிலேயே இதை பற்றி இந்த மாதிரியான நாலேஜ் இல்லை. எனக்கே நான் பாதிக்கப்பட்ட பிறகுதான் நான் இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நான் கண்டுக்கிட்டேன். ஆரம்ப காலத்தில் நானும் இதை பற்றிலாம் ரொம்பவுமே ரொம்ப எல்லாரும் பார்க்கறது, இந்த மாதிரியான மனக்கசப்பான அனுபவங்களை எல்லாம் நான் எதிர்கொண்டேன். பிறகு எனது குடும்பத்தில் கொடுத்த எனக்கு ஆதரவு, எனக்கு திருமணம் ஆன என்னுடைய கணவர் கொடுத்த ஆதரவு மற்றும் நான் வெற்றிகரமாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக பணியாற்றுகிறேன். என்னுடைய கிளையன்ட்ஸ், என்னோட கட்சிக்காரர்கள் இதை பற்றியெல்லாம் எதுவுமே வேறுபாடு எதுவுமே காமிச்சதில்லை. எந்த ஒரு இதை பற்றி குறிப்பிட்டு பேசினதில்லை. என்னுடைய ப்ரொஃபஷன் என்னோட நல்லாவே போயிட்டு இருக்கு. நான் ரெண்டு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்து தான் நினைக்கிறேன். அரசு போட்டுள்ள அந்த அரசாணையில இனிமே இது யாரும் வெண் குஷ்டம் என்று சொல்லக்கூடாது, வெண் புள்ளிகள் என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்குலாம் விஷயம் தோணலாம், இந்த பேர் மாற்றம் செய்வதனால என்ன நடந்துற போது உங்களுக்கு தோணலாம். பேர் மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க இன்னைக்கு இந்த பிள்ளைகள் நீங்க பங்கெடுத்துக்கிட்டவங்க, இன்னும் சொன்னால் இதற்கு காரணமாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், நீங்க அனைவரும் ஒரு பெருமை கொள்ளலாம். உங்களால் இன்னைக்கு 37 லட்சம் குடும்பத்தில் ஒரு நிம்மதியை நீங்க உருவாக்குறீங்க. 37 லட்சம் குடும்பத்தில் ஒரு நம்பிக்கையை நீங்கள் விதைக்கிற ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, 37 லட்சம் பேர் நம்ம மாநிலத்தில் மட்டும், இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 கோடி பேர் இருக்கிறாங்க. அழகி என அனைவராலும் அழைக்கப்பட்டு 35 வயதில், இது தொற்று வியாதி கிடையாது, பரம்பரை வியாதி கிடையாது, 35 வயசுல திடீர்னு டெங்கு காய்ச்சல்னால வந்ததுல ஒரு சின்ன தேமல் அடுத்தடுத்து உடல் பருத்து அவங்களுக்கு அந்த வெண்புள்ளி அஃபெக்ட் ஆகியும் இன்றும் ஒரு வெற்றிகரமான ஆசிரியராக இன்று நம் பள்ளியில் ஒரு ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அந்த ஒரு மாதிரி பள்ளியில இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் சிறந்த ஆசிரியராக மன உளைச்சல் எதுவுமின்றி இதிலிருந்து விடுபட்டு இங்கு உழைத்து கொண்டிருக்கின்றார். நானும் ஒரு கிராமத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த ஒரு நபர் தான். இப்போ மகப்பேறு மருத்துவராக ஒரு தமிழக அரசு மருத்துவமனையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு மருத்துவராக நான் என்ன சொல்லணும் இந்த வெண்புள்ளிகள் குறித்து அப்படிங்கிறத பார்த்தா, நான் பேசணும்னு நினச்ச அத்தனை விஷயங்களையுமே உங்களுடைய பாராளுமன்றத்துக்கு அதுக்குள்ளேயே நீங்கள் அடக்கிட்டீங்க. என்னோட கேள்வி என்னென்னா, வெண்புள்ளிகளுக்கு மன அழுத்தம் ஏற்படும். இது ஆக்சுவலி விழிப்புணர்வு சம்மந்தப்பட்டனால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு. ஏன்னா நிறைய பேர் வெண்புள்ளியை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறதோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் முதல்ல நம்மளை பயமுறுத்துறது. ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் உறவினர்களும்
மற்ற சுற்றத்தாரில் இருக்கிற எல்லாருமே அவங்க இந்த வெண்புள்ளி பற்றி தெரியாமலே வெண்புள்ளி பாதிக்கப்பட்ட அவங்க வதந்திகளையோ தவறாக பேசினாலே அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பயம் ஏற்படும். இதனால் வெண்புள்ளி அவங்களுக்கு அதிகமாகும். அதனால் வெண்புள்ளி பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த சமூகத்தினுக்கும் மெயினாக இதை பற்றிய விஷயம் தெரியணும். இதை பற்றி தெரிஞ்சாதான் எல்லாரும் அவங்கள ஒரே சமமாக பார்ப்பாங்க. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா இதை பற்றி 2 பேருமே தெரியும், மக்களுக்கும் தெரியணும், பாதிக்கப்பட்டவருக்கும் தெரியும். அப்போ தான் இந்த எந்த ஒரு பாதிப்பும் மக்களுக்கு வராது.